ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பை பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக், நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை யாரெல்லாம் பார்க்கணுமோ அவங்களுக்கு மட்டும் நம்ம செப்ரேட்டாக சென்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் ஸ்டேட்டஸ் பேஜ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மேலே 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கும். அதில் நீங்கள் ஸ்டேட்டஸ் ப்ரைவசி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காணிக்கும். அதில் செகண்ட் ஆப்ஷன் மை காண்டாக்ட் எக்ஸ்பெண்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட காண்டாக்ட்ஸ் எல்லோரும் வந்துடுவாங்க. அதில் நீங்கள் யாருக்கெல்லாம் சென்ட் பண்ணணுமோ அதில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இதனால் நீங்கள் போடுற ஸ்டேட்டஸ் நீங்கள் சென்ட் பண்ண அவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க அடுத்தது போகலாம். நம்மளோட அடுத்த வாட்ஸ்அப் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ரிலேட்டிவ் அவங்க ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்துட்டும் கூட அவங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு காட்டாமல் நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல செட்டிங்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் ஸ்டேட்டஸ் பேஜை எடுத்துக்கிட்டு அதில் மேலே இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் ப்ரைவசி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ரீட் ரெசிப்ட்ஸ் அந்த ஆப்ஷனை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை பார்த்துருந்தும் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ரிலேட்டிவ்க்கு அது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு காட்டாது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக். எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மளோட அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் உங்களை இம்பார்ட்டன்ட் காண்டாக்டை நீங்கள் சேட் பண்ணாமலே விடுறதுனால அந்த காண்டாக்ட் ரொம்ப தாளாக போயிட்டே இருக்கும். அப்படி போகாமல் இருக்க ஒரு நல்ல செட்டிங்ஸை கொடுத்துருக்காங்க. அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் காண்டாக்டை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் மேலே கொஞ்சம் சிம்பிள்ஸ் காட்டும். அதில் நீங்கள் இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த காண்டாக்ட் உங்களுக்கு மேலே வந்துடும். இதனால் நீங்கள் வேறு யாருக்காவது சேட் பண்ணால் கூட அந்த காண்டாக்ட் அப்படியே மேலே தான் இருக்கும். அதை நீங்கள் திரும்ப என்ன டிசேபிள் பண்ணணுன்னா அதை திரும்பவும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஏற்கனவே இருந்த மாதிரி ஆகிடும். நம்மளோட அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் ப்ரைவசியாக கேட்கணும்னு நினச்சா நீங்கள் ரொம்ப சவுண்டு கம்மி பண்ணி அப்படி தான் கேட்பீங்க. ஆனால் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல செட்டிங்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் வாட்ஸ்அப் அந்த வாய்ஸ் மெசேஜை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அந்த மேல் பக்கத்தை உங்கள் காதுக்கிட்ட கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மேல் ஸ்பீக்கர் வழியாகவே உங்களுக்கு ஷோ ஆயிடும். அதாவது நீங்கள் ஃபோன் பேசுகிற மாதிரியே உங்கள் மொபைலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வழியாகவே உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் நீங்கள் ப்ரைவசியாகவே உங்கள் வாய்ஸ் மெசேஜை கேட்டுக்கலாம். பப்ளிக்காக உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்காது. அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் இருந்தாலும் ஆஃப்லைன் காட்டிக்கிறது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஃப்ரண்ட் பேஜை எடுத்துக்கிட்டு அதில் மேலே இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணி அதில் செட்டிங்ஸில் போயிட்டு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரைவசியை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரீட் ரெசிப்ட்ஸ் அந்த ஆப்ஷனை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இருந்தால் கூட உங்களை ஆஃப்லைன் தான் காட்டும். இந்த செட்டிங்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ட்ரிக் என்னென்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து தேவையில்லாததுக்கெல்லாம் உங்கள் டேட்டா காலியாகிட்டு இருக்கும். அதை தடுத்து உங்கள் டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு செட்டிங்ஸை இந்த வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் ஹோம் பேஜ் எடுத்துக்கிட்டு அதில் மேலே இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணி அதில் செட்டிங்ஸில் போயிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய யூஸ்லெஸ் டேட்டா ஃபார் கால்ஸ் அந்த ஆப்ஷனை நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 3 அந்த ஆப்ஷன்லேயும் நீங்கள் நோ மீடியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து எந்த டேட்டாவும் தீராது. இதனால் உங்கள் டேட்டா ரொம்ப சேவ் பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நம்ம வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தொட்டு ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.